வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாமுக்காக 12th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டர் பார்க்குறோம். ஃபஸ்ட் சாப்டர் அதாவது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டர் நிலை மின்னியல். இப்போ நம்ம வீடியோஸ் பொறுத்தவரையிலையும் இதுக்கு முன்னாடி வந்து பைலிங்குவலாக போட்டிருந்தோம். அதாவது பேரலாக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அதில் சில சிரமங்கள் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷன் தனியாகவும் இங்கிலீஷ் வெர்ஷன் தனியாகவும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடியோவுக்கு பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக இதே கண்டென்ட்டு இதே டாப்பிக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக வீடியோ போடுவோம், அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் சாப்டரில் அதாவது நிலை மின்னியல் இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோம். கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இப்போ நம்ம வீடியோஸ் பொறுத்தவரையிலையும் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூடவே அதுக்கு ரிலேட்டடாக நீட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிட்டு வரோம். நீங்கள் அந்த டாபிக்ஸ் எடுக்கும்போது அந்த டாபிக்ஸ்க்கு கவனிச்சுக்கிட்டே அங்கங்கே பாஸ் பண்ணி ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், தனியாக நோட்டு போட்டு எழுதிக்கணும். அப்புறம் ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணுறப்போ கொஸ்டின்ஸும் இதில் எழுதியிருப்போம். அந்த கொஸ்டினை பார்த்து எழுதிக்கணும், சொல்யூஷனும் நோட் பண்ணிக்கணும். ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டினையும் சொல்யூஷனும் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தடுத்து புதுசாக டாபிக் வர வர புதுசும் படிக்கணும், பழசையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில நம்ம டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸும் கொடுப்போம், அதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் போகலாம். கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி நிலைமினியலில் இதே மாதிரி காந்தவியலில் நமக்கு கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலைமினியலில் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இரண்டு நிலையான மின்னூட்டங்கள், அதுவும் புள்ளி மின்னோட்டங்கள்னு சொல்லுவோம். Q1 Q2 அப்படின்ட்டு ரெண்டு மின்னோட்டங்கள், புள்ளி மின்னோட்டங்கள் இருக்குது. Q1ங்கிறது அந்த மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு, Q2ங்கிறது இன்னொரு மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு. இது ரெண்டும் மின்னூட்டம் பெற்ற துகள்கள்னு வச்சுக்கிறோம். இது வந்து R தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள தொலைவு வந்து Rன்னு வச்சுக்கிறோம். அப்போது ஒவ்வொரு மின்னோட்டமும், இந்த மின்னோட்டமும் இதன் மீது விசையை செலுத்தும், இந்த மின்னோட்டமும் இதன் மீது விசையை செலுத்தும். அப்போ இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள விசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கூலும் இந்த ரெண்டு மின்னோட்டங்களுடைய பெருக்கல் பலன், அதாவது Q1 Q2 ரெண்டினுடைய பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள தொலைவு இருக்கு இல்லையா, அந்த தொலைவினுடைய இருமடி ஸ்கொயர், இருமடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் விதி, இதுதான் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. ஓகே, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு மின்னோட்டங்களுடைய பெருக்கல் பலனை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த விசையும் அதிகமாகும். இந்த ரெண்டு மின்னோட்டங்களுடைய மதிப்பு, உதாரணத்துக்கு இது வந்து டபுள் பண்ணுறேன், இதையும் டபுள் பண்ணுறேன்னா Q1ங்கிறது 2Q1 ஆகும், Q2ங்கிறது 2Q2 ஆனிச்சுன்னா என்னது 2 × 2 4 ஆயிரும். அப்போ விசை வந்து 4 மடங்கு அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதே தொலைவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொலைவு அதிகமானுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ரெண்டு மின்னோட்டங்கள் இடையில் உள்ள தொலைவு அதிகப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக விசை வந்து குறையும். எப்படி குறையும் அப்படின்னா, அந்த தொலைவினுடைய இருமடிக்கு எதிர்த்தகவுன்னா, இப்போ சப்போஸ் தொலைவை வந்து 2 மடங்கு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா, 2 மடங்குனா என்னது, Rங்கிறது 2R ஆனிச்சுன்னா 2R² என்ன ஆகும், 4R² ஆகும். அப்போது தொலைவை வந்து 2 மடங்கு அதிகப்படுத்துகிறப்ப விசை வந்து 4 மடங்கு குறையும். இதுதான் அதுக்கு அர்த்தம். சப்போஸ் தொலைவை 4 மடங்கு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா 4² 16, அப்போ விசை வந்து 16 மடங்கு குறையும். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இப்போது இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுத்துகிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம். இங்கே அவர் என்ன கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக 1/4πε0 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. 1/4πε0 இன்ட்டு மற்றது அப்படியே இருக்குது, Q1 × Q2/R² அப்படியே இருக்குது. இந்த 1/4πε0ங்கிறது மாறிலி. ஓகே, இதில் ε0 அப்படிங்கிறது என்னென்னா வெற்றிடத்தினுடைய விடுதிறான். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ε0ஓட வேல்யூ என்னென்னா 8.854 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து ε0ஓட மதிப்பு. ரொம்ப மிகச்சிறிய மதிப்பு, ஏன்னா 10⁻12 இருக்குது.
அடுத்து இந்த எப்சிலானோட மதிப்பை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 4 பையோட வழி 3.14 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. என்ன மதிப்புனா 1/4 எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 9 × 10⁹. 9 × 10⁹. இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா அந்த இதோட அலகு என்ன வரும் அப்படின்னா இந்த எப்சிலான் நாட்டோட அலகு இருக்குல்ல அதுக்கு தலைகீழாக வரும். இங்கே என்ன இருக்கோ அதுக்கு தலைகீழாக. அப்போ என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு வந்து இந்த 1/4. ஸோ இந்த மதிப்புகள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது இப்போது நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மின்னோட்டங்கள் வந்து வெற்றிடத்தில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். இந்த உள்ள வந்து வெற்றிடம் தான் இருக்குது. வெற்றிடம்னா அதனுடைய விடுதிறன் வந்து நம்ம எப்சிலான் நாட்னு சொல்கிறோம். வெற்றிடத்தின் விடுதிறன் எப்சிலான் நாட். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த மின்னோட்டங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் வைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஊடகத்தில் வைக்கிறோம். இப்போ Q1ங்கிறது ஒரு மின்னோட்டம், Q2ங்கிறது ஒரு மின்னோட்டம். இந்த ரெண்டு மின்னோட்டமும் நம்ம அதே ஆர் தொலைவில் பிரித்து வைக்கிறோம். ஆனால் ஒரு ஊடகம், அந்த ஊடகத்தினுடைய விடுதிறன் வந்து எப்சிலான்னு வச்சுக்கிறோம். அந்த ஊடகத்தில் வைக்கிறப்ப இப்போ விசை என்ன ஆகுது அப்படின்னா F = 1/4 எப்சிலான் அப்படின்னு வந்துடுது. எப்சிலான் நாட் இருந்த இடத்துல எப்சிலான் வந்துடுது. Q1 × Q2/r² அப்படின்னு வந்துடுது. ஓகே, இப்போது இதை ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த விசை இது வந்து வெற்றிடத்தில் விசை F0ன்னு வச்சுக்குவோம். இது ஊடகத்தில் விசை Fmன்னு வச்சுக்குவோம். M ஃபார் மீடியம், ஊடகத்தில் அந்த விசை அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இப்போது நான் 1/2 பண்ணுறேன். 1/2 ஈக்குவேஷன் நம்பர் 1 2ஆல் வகுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் F0 இருக்குது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு Fm இருக்குது. ஈக்குவல் டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா 1/4 எப்சிலான் நாட். 1/4 1/4 டிவைட் பண்ணுறப்ப கேன்சல் ஆயிடும். இங்கே மீதி என்ன இருக்குது? 1/எப்சிலான் நாட் இருக்குது. ஸோ 1/எப்சிலான் நாட். ஓகே, அடுத்தது Q1 × Q2 Q1 × Q2 கேன்சல் ஆயிரும். r² கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து 1/எப்சிலான் நாட் இருக்குது, இங்கே வந்து 1/எப்சிலான் இருக்குது. இப்போ F0 Fm டிவைட் பண்ணுறப்ப இந்த 1/எப்சிலானை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? மல்டிப்ளை, அதாவது இப்படி எழுதணும். 1/எப்சிலான் அப்படி எழுதணும். இதை எப்படி எழுதலாம்? டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். எப்சிலான்/1 அப்படி எழுதலாம். அப்போது இது என்ன கிடைக்குது நம்மளுக்கு பாருங்கள். FO/Fm = எப்சிலான்/எப்சிலான் நாட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த எப்சிலான்/எப்சிலான் நாட்டுக்கு வந்து என்ன பேர்னா எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். எப்சிலான் ஆர் ரொம்ப முக்கியமான ரிலேஷன் இது. இந்த எப்சிலான் ஆருக்கு பேர் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன சொன்னோம்? வெற்றிடத்தின் விடுதிறன். இந்த எப்சிலான்னா என்னது? ஊடகத்தினுடைய விடுதிறன். இந்த எப்சிலான் ஆர்னா என்னென்னா ஊடகத்தினுடைய ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு பேர். ஊடகத்தின் ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு பேர். ஒப்புமை விடுதிறன், ஊடகத்தின் ஒப்புமை விடுதிறன் பேர் எப்சிலான் ஆர். அப்படின்னா என்னது? எப்சிலானுக்கும் எப்சிலான் நாட்டுக்கும் உள்ள விகிதம்னு அர்த்தம். அதாவது ஊடகத்தின் விடுதிறனுக்கும் வெற்றிடத்தின் விடுதிறனுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் என்னது? ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு சமமாக இருக்குது பாருங்கள். இது வந்து F0னா என்னது? இரண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை வெற்றிடத்தில் இரு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை F0. Fmனா என்னது? ஊடகத்தில் இரு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை வந்து என்னது? Fm. அப்போ வெற்றிடத்தில் உள்ள விசைக்கும் ஊடகத்தில் உள்ள விசைக்கும் ரெண்டுக்கும் இடையில் உள்ள விகிதம் தான் என்னது? இந்த ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு மதிப்பு வந்து இந்த எப்சிலானோட மதிப்பு வந்து காற்றுக்கு வந்து 1. எப்சிலானோட மதிப்பு வந்து காற்றுக்கு 1. மற்ற எல்லா ஊடகத்துக்கும் என்னென்னா எப்சிலானோட மதிப்பு வந்து 1 விட அதிகமாக இருக்கும். அப்போ 1 விட அதிகமாக இருக்குன்னா அங்கே எழுதுகிறேன் எப்சிலான் ஆர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுது? இதனுடைய மதிப்பு 1 விட அதிகம் அப்படின்னா இதில் பாருங்கள் F0/Fm அதனுடைய மதிப்பும் 1 விட அதிகம்னு அர்த்தம். எப்சிலான் ஆர் தான் F0/Fm. அப்போ இந்த மதிப்பு 1 விட அதிகமாக இருக்குன்னா நல்லா கவனிங்க, FO/Fm இந்த மதிப்பும் 1 விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சப்போஸ் இந்த மதிப்பு வந்து 10, FO 10னா Fm வந்து 2. அப்போ தான் என்ன ஆகும்? 10/2 என்ன கிடைக்கும்? 5ன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். 5ங்கிறது என்னது? 1 விட அதிகம். ஓகே, அப்போ இப்படி தான் இருக்கும். இப்படி தான் எதுக்காக சொல்ல வரோம்னா இந்த எஃப்ஓட மதிப்பு இந்த மாதிரி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எஃப்எம் அங்கே போணுச்சுன்னா எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம எஃப்ஓ இஸ் கிரேட்டர் தேன் இந்த எஃப்எம் × 1 எஃப்எம். அப்போ என்ன தெரியுது? இதிலேருந்து
என்ன தெரியுதுன்னா FO இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் FMனு தெரியுது. இதெல்லாம் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸில் அப்படியே கேட்டுருவாங்க. இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு நமக்கு அதே கொஸ்டினாக வரும். அப்போ FO இஸ் கிரேட்டர் தென் FM. அப்போ எப்போதுமே வெற்றிடத்தில் இரு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை வந்து அதிகமாக இருக்கும். ஊடகத்தில் அதே மின்னோட்டங்களுக்கு அதே தொலைவில் இருக்கக்கூடிய மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா எத்தனை மடங்கு FO/FM ஈக்குவல் டு εr இருக்குல்ல. அப்போ இந்த எஃப்எம்மை εrல் பெருக்கலாம்னா அத்தனை மடங்கு இங்கே அதிகமாக இருக்கும். இப்படி எழுதலாம். இங்கே எழுதுகிறேன். இதுக்கு அடுத்து இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட். FO ஈக்குவல் டு என்ன எழுதலாம், εr இன்ட்டு FMனு எழுதலாம். ஒவ்வொன்றும் ஒரு கன்க்ளூஷன், ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஊடகத்தில் எவ்வளோ விசையோ அதை போல் εr மடங்கு பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெற்றிடத்தில் விசை கிடைக்கும். FM வந்து 5 நியூட்டன்னா இன்ட்டு இந்த εr 6 அப்படின்னு வச்சுருல 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா 5 × 5 25 நியூட்டன் கிடைக்கும். இதில் வெற்றிடத்தில் விசை. அப்போ ஊடகத்தை விட வெற்றிடத்தில் விசை வந்து அதிகமாக இருக்கும். எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னா இந்த εr மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இந்த இதில் வெக்டார் ஃபார்முலா. ஏன்னா விசையை பற்றி சொல்லுது. இந்த கூலும் எதிர்த்தகு இருமுடி விதி வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில உள்ள விசையை பற்றி சொல்லுது. அப்போ விசைங்கிறது வெக்டார் அளவு. அப்போ வெக்டார் அளவு அப்படின்னா நம்ம திசை சொல்லணும். இந்த விசைக்கெல்லாம் திசை சொல்லணும். அந்த திசை எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கங்க. இப்போது இந்த விசையினுடைய திசையை பார்த்துருவோம். இப்போ இந்த Q2 அதன் மீது Q1 செலுத்தக்கூடிய விசை அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்ன பண்ணோம்னா ரிப்பல் பண்ணும். இந்த பாசிட்டிவ் இப்படி தான் தள்ளும். அப்போ இந்த விசையை F21 வெக்டார்னு எழுதலாம். F21 வெக்டார்னு எடுத்தோம்னா அங்கே பாருங்கள், எந்த மின்னோட்டத்தின் மீது விசை செயல்படுதோ அந்த நம்பர் வந்து உள்ளே இருக்கணும், ஃபஸ்ட்டு எழுதணும். இது மீது எது விசையை செலுத்துது, எது இதை தள்ளுது, இதுதான் Q1. அது வந்து அடுத்த நம்பராக எழுதணும். இப்படி தான் இது வந்து மரபு. F21 வெக்டார் அப்படின்னு எழுதும். அதே மாதிரி இதன் மீது Q1 என்ன பண்ணும், Q2 பாசிட்டிவ், இது Q1 பிடிச்சி இந்த திசையில் தள்ளும். அதை எப்படி எழுதணும்னா F12 வெக்டார்னு எழுதணும். F12 வெக்டார். இப்போ F21 வெக்டாருக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் ஒரு அலகு வெக்டார் எழுதுறேன். என்ன அலகு வெக்டார்னா R12 கேப் அப்படின்னு ஒரு அலகு வெக்டார் யூஸ் பண்ணுறேன். R12 கேப்னா அதனுடைய திசை என்னென்னா Q1லேருந்து Q2 எழுதிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 எழுதியிருக்கேன், அப்புறம் 2 எழுதியிருக்கேன். அப்போ இந்த திசை R12 கேப்னா இந்த திசையை குறிக்குது. Q1லேருந்து Q2 நோக்கி அதை குறிக்குது. அடுத்தது என்னென்னா இதனுடைய மதிப்பு வந்து 1, எண் மதிப்பு வந்து 1. எண் மதிப்பு தான் ஓரலகு வெக்டார்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய எண் மதிப்பு 1. ஆனால் இது திசையை குறிக்கும். எந்த திசைன்னா 1, 2ன்னு எழுதுறதுனால 1லேருந்து 2 வரைக்கும். சப்போஸ் இது 21 கேப்னு எழுதுனீங்கன்னா இந்த திசையை குறிக்கும். இப்போ நான் எழுதியிருக்கிற 12 கேப் இந்த திசையை குறிக்குது. ரைட். இப்போ இந்த F21 வெக்டாருக்கு நான் வந்து வெக்டார் ஃபார்முலா எழுதுறேன். எப்படி எழுதுறேன் இப்போ பாருங்கள், F21 வெக்டார் ஈக்குவல் டு இந்த மாறிலி அப்படியே இருக்குது, 1/4πε0 மாறிலி அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது, இந்த Q1 × Q2 அப்படியே இருக்குது, Q1 × Q2 R² அப்படியே இருக்குது. இப்போ இந்த பக்கம் வெக்டார் போட்டிருக்கேன், அந்த பக்கம் வெக்டாருக்கான எதுவுமே இல்லை. அப்போ திசை சொல்லணும். இந்த விசை இவ்வளோ விசையினுடைய எண் மதிப்பு தான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் இதுக்கான மதிப்புலாம் சப்ஸ்டிட் பண்ணால் எண் மதிப்பு தான் கிடைக்கும், திசை கிடைக்கும். அப்போ திசைக்கு என்ன, இது எந்த திசையில் செயல்படுது பாருங்கள். F21 வெக்டாருங்கிறது இந்த R12 கேப்போட திசையில் செயல்படுது இல்லை. அதனால் இங்கே வந்து நான் என்ன பண்ணணும், R12 கேப் அப்படின்னு போட்டால் தான் இது நிறைவடையும். ஓகே. இப்போ இந்த வெக்டாருக்கு என்ன திசை எப்படி எழுதலாம், F12 வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0. அதே தான், எண் மதிப்பு மாறாது, Q1 × Q2 R². இதனுடைய திசை என்னது பாருங்கள், இந்த திசை வந்து என்னது, R12 கேப்புக்கு எதிர் திசையில் செயல்படுது இது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், -R12 கேப்னு போகணும். ஓகேயா, இப்படி எழுதலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், F12 வெக்டார் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குல்ல, அது பெருக்கல்ல தான் இருக்குது, அதை முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். -1/4πε0 Q1 × Q2 R². இந்த மைனஸ் இங்கே எடுத்தாச்சு. அப்போ மீதி வந்து என்னது, R12 கேப் தான் இருக்குது. இப்போ இதுதான் இங்கே இருக்குது இல்லையா. அப்போது இது வந்து எதுக்கு ஈக்குவல், F21 வெக்டாருக்கு ஈக்குவல். அப்போ நான் எப்படி எழுதலாம், F12 வெக்டார் ஈக்குவல் டு
மைனஸ் இது வந்து எதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல், இது எதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல். அப்போ F21 வெக்டாருங்க. அப்போ பாருங்கள் நமக்கு என்ன தெரியுதுன்னா F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார்னு தெரியுது. அதாவது இந்த ரெண்டு விசை F21 வெக்டாரும் F12 வெக்டாரும் சமம், என் மதிப்பில் சமம். ஆனால் அந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ரெண்டும் எதிர் திசையில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ அந்த ரெண்டு மின்னோட்டங்கள் வந்து அது ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸ் மைனஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் மைனஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு மின்னோட்டங்களுடைய இடையே உள்ள விசை வந்து எப்போதும் எப்படி இருக்கும்னா எதிர் திசையில் தான் இருக்கும், சமமாக இருக்கும், ஆனால் எதிர் திசையில் தான் இருக்கும். இப்போ சப்போஸ் ரெண்டு மின்னோட்டங்கள் எப்படி இருக்குன்னு வச்சுக்குவேன், மைனஸ் க்யூ அப்படின்னு மைனஸ் Q1 மைனஸ் Q2 இருந்ததுன்னா என்ன ஆகும், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஒன்று விளக்கும், இந்த திசையில் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் திசை தான். இப்போ 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ். இப்போ இது வந்து Q1ங்கிறது ப்ளஸ்ன்னு வச்சுக்குவோம், Q2ங்கிறது மைனஸ். இப்போ எப்படி இருக்கும்னா இது ப்ளஸ் இது மைனஸ், இது அப்படி இழுக்கும், இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் அப்படி இழுக்கும். இப்போவும் எதிர் திசை தான் இல்லையா, இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது, இது வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது, எதிர் திசை தான். அப்போ எந்த மாதிரி மின்னோட்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை வந்து எப்போதுமே எதிர் திசையில் தான் இருக்கும், ஆனால் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வெக்டார் ஃபார்ம்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, வெக்டார் வடிவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, இதை நோட் பண்ணிங்க. அடுத்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நோட் பண்ணிங்க. இப்போ இந்த நியூமரிக்கல் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம இங்கே பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸை தான் பார்க்குறோம். ஏன்னா எளிமையான கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இங்கே கிடைக்கிற டைமே வந்து கொஞ்சம் டைம் தான். அதனால் ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின், எளிமையான கொஸ்டின்லாம் இங்கே நான் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, அதனால் எளிமையான கொஸ்டின்லாம் நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். அந்த குலும்ஸ்லால் சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் கேட்குறதில்ல. நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸை நம்ம இங்கே வந்து சால்வ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக தான் செலக்ட் பண்ணி இங்கே வந்து கொடுக்குறோம். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொன்றும் எம் நிறையும் Q மின்னூட்டமும் கொண்ட இரு ஒத்த டென்னிஸ் பந்துகள் எல் நீளமுடைய கயிற்றால் நிலையான புள்ளியிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. செங்குத்துடன் கயிறுகள் தீட்டா என்ற சிறிய கோணத்தில் அமைந்துள்ள போது சமநிலைக்கான இடைவெளி என்ன? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. D = Q² L/2πε0mg பவர் ஆஃப் D = Q² L/2πε0mg பவர் 1/3. ஆப்ஷன் C D = Q² L/2πε0m²g பவர் 1/3. ஆப்ஷன் D Q² L/2πε0m²g² பவர் 1/3. இதுதான் ஆப்ஷன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். முதல்ல கொஸ்டினை வந்து நோட் பண்ணிக்க. நான் எரேஸ் பண்ண போகிறேன். கொஸ்டின் நோட் பண்ணிக்க முதல்ல. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொன்றும் எம் நிறையும் Q மின்னோட்டமும் கொண்ட இரு ஒத்த டென்னிஸ் பந்துகள் எல் நீளமுடைய கயிற்றால் நிலையான புள்ளியிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. அப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு எல் நீளமுடைய கயிற்றால் அப்படின்னா ரெண்டு கயிறு இருக்குது, இப்படி ரெண்டு கயிறு இருக்குது. ரெண்டு கயிறு ஒவ்வொன்றும் நீளம் வந்து எல், இதுவும் எல் தான், இதுவும் எல் தான். அதில் எம் நிறையும் Q மின்னோட்டம் கொண்ட இரு ஒத்த டென்னிஸ் பந்துகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. அப்போ இந்த ரெண்டு டென்னிஸ் பந்துகள்னு வச்சுக்குவோம். ரெண்டுமே நிறை எம், இதுக்கும் நிறை எம், இதில் மின்னோட்டம் வந்து Q இருக்கிறதா இருக்குது, தொங்கவிடப்பட்டுள்ளன. இப்போ என்னென்னா, செங்குத்துடன் கயிறுகள் தீட்டா என்ற சிறிய கோணத்தில் அமைந்துள்ள போது சமநிலைக்கான நிபந்தனை அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் இது வந்து மின்னூட்டம் இல்லை அப்படின்னா இது நேராக ரெண்டு கயிறும் இப்படி நேராக தொங்கும். இது ரெண்டுமே மின்னோட்டம் அடைஞ்சிருக்கு, ரெண்டுமே ஒத்த மின்னோட்டங்கள், இதுவும் Q இதுவும் Q அப்படின்னா என்னது, லைக் சார்ஜஸ் ரிப்பல்னு சொல்லுவோம் இல்லையா. ஒத்த மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், பாசிட்டிவ் விளக்கும்னு நம்ம சொன்னோம். அப்போ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டும் ஒன்று விளக்குறப்ப என்ன ஆகும், கயிறு வந்து இப்படி போயிடும். அப்போ இந்த நிலையில் அதை தான் இப்போ சொல்கிறோம். இப்போ இந்த நிலையில் இப்படி வந்துடும், கயிறு வந்து இப்படி வந்துடும். ஓகேயா, இந்த எல் வந்து ரெண்டும் இப்படி வந்துடும். இதுதான் செங்குத்து, இது வந்து செங்குத்து, இதிலிருந்து இப்படி வந்துடுது. இப்போ இது Q இதுவும் Q, நிறை வந்து எம் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ இந்த கோணம் தான் தீட்டான்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த கோணம் வந்து தீட்டா. ஓகே, இப்போ இந்த நிலையில் சமநிலைக்கான இடைவெளி என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடைவெளி வந்து என்னது, ரெண்டு மின்னோட்டங்களுக்கு ரெண்டு பந்துகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி வந்து நம்ம Dன்னு வச்சுக்கிறோம்.
இந்த இடைவெளி வந்து டி. ஓகே, அதுதான் கேட்குறாங்க கொஸ்டினில். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும். அதுதான் முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எம்ஜி 2πε0 q² அப்படிலாம் இருக்குது. அப்போ q² வருதுன்னா 2 மின்னோட்டங்கள் உள்ள விசை கூலும் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எம்ஜி அப்படின்னு வருதுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும், நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். அதனால் ஒரு கான்செப்டை மட்டும் கூலும்ஸ்லாம் மட்டும் அப்படியே வச்சு அதை மட்டுமே வச்சு கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. 2-3 கான்செப்ட்ஸை கம்பைன் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நிறைய கூலும்ஸ்லாம் பற்றிய கொஸ்டின்னா கூலும்ஸ்லாம் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், வேறு கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து தான் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். அப்போ எம்ஜிங்கிறது பொருளுடைய எடை, பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, அதான் எம்ஜி. அப்போ அதெல்லாம் வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும், ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷனை பார்த்துக்கணும் முதல்ல. ஓகே, ஆப்ஷனில் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆன்சர் என்ன எதிர்பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பந்து 2 டென்னிஸ் பந்துகள் தொங்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு இருக்குல்ல, கயிறில் ஒரு இழுவிசை இருக்கும். அந்த இழுவிசை வந்து டி. இந்த கயிறுலேயும் அதே மாதிரி இழுவிசை டி இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்துக்கும், அதுதான் மற்றது. ஓகே, கவனிங்க. அடுத்தது இந்த பந்து மீது செயல்படக்கூடிய இங்கே இந்த போர்ஷனை மட்டும் தனியாக அங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இது வந்து பந்து, இது வந்து இழுவிசை, கயிறில் இருக்கக்கூடிய இழுவிசை. இந்த பந்தினுடைய எடை வந்து தான் புவியீர்ப்பு விசை எம்ஜி. அது எப்போதும் செங்குத்தாக கீழ் நோக்கி தான் செயல்படும். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், கூலும் விசைன்னு படித்தோம்ல, கூலும் எதிர்த்தகு இருமடி விதிப்படி கூலும் விசை 2 கடையில் கூலும் விசை இருக்கும். அந்த விசை என்ன பண்ணும், இந்த பந்தை இப்படி தான் விளக்கும். அப்போ இப்படி, அதுதான் கூலும் விசை. அது வந்து என்னது, எஃப்சின்னு வச்சுக்குவோம். எஃப்சி கூலும் விசை வந்து எஃப்சின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ 2 விசை செயல்படுதுங்க. இப்போது இந்த கோணம் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல செங்குத்து, இந்த கோணம் வந்து தீட்டா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இதுவும் தீட்டாவாக இருக்குங்க. அப்போ இந்த கோணம் வந்து நமக்கு என்னது, தீட்டாவாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து இந்த டீயை வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். இப்படி சாய்வாக இருக்குல்ல, செங்குத்தாகவும் இல்லை கிடைத்தலாகவும் இல்லை, சாய்வாக இருக்குல்ல, இது 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து செங்குத்து கூறு, இன்னொன்று வந்து கிடைத்தல கூறு. எது, டீயை தான் பிரிக்கிறேன். இப்போ நம்ம எப்போதுமே படிச்சிருக்கோம் 11ல், இந்த மாதிரி ஒரு வெக்டாரை 2 கூறுகளாக பிரிக்கும்போது தீட்டா எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் காஸ் தீட்டா வரும். அப்போ இந்த கூறு வந்து டி காஸ் தீட்டா, இதுக்கு ஆப்போசிட் இந்த கூறு வந்து டி சைன் தீட்டா, இப்படி வந்துடும். ஓகே, டி காஸ் தீட்டா, டி சைன் தீட்டா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி சைன் தீட்டா எஃப்சி இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு விசை தான். இந்த விசை பேலன்ஸ் பண்ணுது, இந்த விசையை பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ மொத்தம் 4 விசைகள் இருக்குது. இந்த 2 விசை வந்து ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்குது, இந்த 2 விசை ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. அதனால தான் இந்த பந்து வந்து இந்த இடத்துலையே நிற்குது நிலையா, இல்லைனா இது நகர்ந்து போயிடும். ஓகே, இந்த இடத்துல இப்படி செப்பரேட்டடாக அப்படி நிற்கிறதுக்கு காரணம் வந்து இந்த விசைகள் தான். ஓகே, இந்த விசைகள் வந்து சமநிலையில் இருக்கும். ரைட். அப்போ டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜின்னு எழுதலாம் ஒரு ஈக்குவேஷன். டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜின்னு எழுதலாம். இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தா டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்சின்னு எழுதலாம். டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்சின்னு எழுதலாம். எஃப்சினா கூலும் ஃபோர்ஸ், கூலும் விசை. கூலும் விசைக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை எழுதிக்கிறேன். என்ன எழுதலாம், டி சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இங்கே வந்து 1/4πε0 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி எழுதுவோம். நம்ம கூலும்ஸ்லாம் என்னது, 2 மின்னோட்டங்கள் இடையில உள்ள விசை நம்மளுக்கு தெரியும்ல, 1/4πε0 இன்ட்டு Q1 இன்ட்டு Q2. Q1ம் Q தான், Q2வும் Q தான். அப்போ Q1க்கு பதிலாக Q போடுவோம், Q2க்கு பதிலாக Q போடுவோம். அப்போ Q இன்ட்டு Q ஸ்கொயர்ட் ஆகிடும். இந்த இடத்துல Q ஸ்கொயர்ட் ஆகிடும், டிவைடட் பை R ஸ்கொயர்ட். ஆறுங்கிறது 2 மின்னோட்டங்கள் தொலைவு, இங்கே D, அதனால் D ஸ்கொயர். இது வந்து D ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இதுதான் டி சைன் தீட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, 1/2 பண்ணுங்கள். இது 1ன்னு வச்சுருக்கேன், இது 2ன்னு வச்சுருக்கேன். பாருங்கள், சைன் தீட்டா வந்து 1, காஸ் தீட்டா 2ன்னு வச்சுருக்கேன். 1/2 பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், டி சைன் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடாலேயே வகுங்க, பை டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, 1/4πε0 Q ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இருக்குது, பை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பை எம்ஜி. அப்படின்னா என்ன வரும், 1/mgன்னு எழுதலாம். முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டி கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, Q ஸ்கொயர்ட் பை 4πε0 டி ஸ்கொயர்ட் இன்ட்டு எம்ஜின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா Q ஸ்கொயர்ட் இருக்குது, 4πε0 போல் 2πε0 இருக்குது, அப்புறம் வந்து எம்ஜிலாம் இருக்குது. வேறு என்ன வரும்னா எல் இருக்குது, ஆப்ஷனில் எல்லாம் இருக்குது. அந்த எல்லுன்னு நமக்கு வரல, இந்த ஈக்குவேஷனில் வரல. அப்போ எல்லை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் நம்ம வந்து இது ஃபுல்லாக டி அப்படின்னா
இது மட்டும் எது d/2 ஆகும், பாதி, இதில் பாதி d/2. இது ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா ஈக்குவல் என்ன வரும்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைட் d/2 பை ஹைபாட்னியூஸ் வந்து L இப்படி எழுதலாம். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு d/2Lன்னு எழுதலாம். இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா கொஸ்டினில் சொல்லியிருப்போம், இந்த தீட்டா வந்து மிகச்சிறியது அப்படின்னு, சிறிய கோணம்னு சொல்லிட்டோம். சிறிய கோணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு சொல்லலாம். ரெண்டுமே நியர்லி ஈக்குவல், சிறிய கோணங்களுக்கு மட்டும்தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. 3யும் 4யும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 3யும் 4யும் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், நமக்கு 3 ஈக்குவல் டு 4 ஈக்குவேட் பண்ணால் மூணாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது? q ஸ்கொயர்ட் பை 4 pi epsilon naught d squared into mg equal to இதில் d/2L இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து d தான் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் தானே வேணும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க, d ஸ்கொயர்ட் இன்ட்டு d கியூப் ஆகும். மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. இப்போ d ஸ்கொயர்டு அங்கே கொண்டு போயிட்டேன், d கியூப் ஆகிடுது. மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்தால் இங்கே என்ன இருக்குது, q ஸ்கொயர்டு இருக்குது இன்ட்டு 2L. இது மல்டிபிள் பண்ணால் 2L ஆகும். 2L டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 4 pi epsilon naught d ஸ்கொயர் அங்கே கொண்டு போயாச்சு, மீதி mg தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ q ஸ்கொயர் L பை 2 pi epsilon naught mgன்னு வரும். இங்கே d கியூப் இருக்குது, எனக்கு d தான் வேணும். இதுக்கப்புறம் உள்ளது இங்கே எழுதுறேன். அப்போ dனா என்ன வரும், இது கியூப் ரூட் இருக்கும். இந்த பக்கம் கியூப் ரூட் எடுத்தால் இது d ஆயிரும். இந்த பக்கம் கியூப் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், q ஸ்கொயர் இன்ட்டு L பை 2 pi epsilon naught mgன்னு கிடைக்கும். கியூப் ரூட் எடுத்தால் பவர் 1/3ன்னு வந்துடும், பவர் 1/3. அப்போ இதுதான் ஆப்ஷனாக இருக்குது, இதுதான் ஆன்சராக இருக்குது. இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா அப்படின்னா நம்ம கொஸ்டினை முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். q ஸ்கொயர்ட் L பை 2 pi epsilon naught mg பவர் 1/3 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ கூலும்ஸ்லாம் பேஸ் பண்ண கொஸ்டின் தான், ஆனால் எவ்வளோ கான்செப்டை நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னும் இருக்குது கூலும்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி.